ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோஸ்ட்டு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஒரு பவுலில் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதுதான் இந்த சிக்கனுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இதிலேயே நம்ம 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனுக்குள்ளே புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாவை துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இதிலே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மேரினேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சிக்கனோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நீங்கள் 1/2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. சிக்கன் நல்லா ஊறி வரட்டுங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தவாவில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பையும் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா பரவலாக சேர்த்துக்கோங்க. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா சிக்கன் வேகாது. அதனால் இந்த மாதிரி நல்லா பரவலாக போட்டுக்கோங்க. வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வாய்க்கு வாய் அந்த வெங்காயம் வரும்போது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விடுங்க. அந்த தண்ணிலேயே சிக்கன் சூப்பராக வெந்துருங்க. இது உங்களுக்கு ஓரளவுக்கு வெந்ததும் இதை நீங்கள் 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டிங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டோங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா அதிலே சிக்கன் சூப்பராக வெந்துருங்க. இப்போ நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டி சிக்கன் சூப்பராக வெந்து வந்துடுங்க. பாருங்கள் எந்தளவுக்கு சிக்கன் வெந்திருக்குன்ட்டு. இப்போ இதை நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு சிக்கன் ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது சப்பாத்தி தோசைக்குன்னு சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, வெறும் ரசந்தான் வச்சுருந்தீங்கன்னா கூட இதை சைடிஷாக தொட்டுக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.